இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய விபத்தில் 241 பேர் உயிரிழந்த விவகாரம். அகமதாபாத்தில் அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி உயர்மட்ட ஆலோசனை. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான விபத்து ஏற்பட்ட இடத்தில் பிரதமர் மோடி நேரில் ஆய்வு. விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல். விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல். விஜய் ரூபானி கடின உழைப்பாளியாகவும் கட்சியின் சித்தாந்தத்தில் உறுதியாகவும் இருந்தார் எனவும் புகழாரம். அகமதாபாத்தில் 241 பேர் உயிரிழந்த விமான விபத்தில் சதி திட்டத்திற்கான முகாந்திரம் இல்லை. மத்திய அரசு தரப்பில் விளக்கம். விமானம் விபத்துக்குள்ளான செய்தி கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். ஆண்டவன் அருளால் நான் உயிர் தப்பியதாக விபத்துக்குள்ளான விமானத்தை தவறவிட்ட பூமி சௌஹான் பேட்டி. எதிர்காலத்தில் விமான விபத்துகளை தடுக்கும் வகையில் நெறிமுறைகள் வகுக்க உயர்மட்ட குழு அமைப்பு. பல துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற அதிகாரிகளை கொண்டு குழு அமைத்தது மத்திய அரசு. போயிங் ட்ரீம் லைனர் 787 8 ரக விமானங்களை ஆய்வுக்கு உட்படுத்த மத்திய அரசு முடிவு. கொடும் துயரமாக மாறிய அகமதாபாத் விமான விபத்தை அடுத்து பாதுகாப்பு தொடர்பான சோதனைகளை மேற்கொள்ள திட்டம் என தகவல். அகமதாபாத் விமான விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழப்பு. பலியான மணிப்பூரை சேர்ந்த விமான பணிப்பெண்ணின் உறவினர்கள் கதறல். அகமதாபாத்தில் விபத்தில் சிக்கிய ஏர் இந்தியா விமானத்தின் கேமராவில் பதிவான வீடியோக்கள் ரெக்கார்ட். விமானத்தில் டிவிஆரில் பதிவான அனைத்தும் ரெக்கார்ட் செய்யப்பட்ட நிலையில் நடந்தது என்ன என்பது குறித்து விரைவில் தெரிய வரும் என தகவல். அகமதாபாத்தில் விழுந்து நொறுங்கிய ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்பு. கருப்பு பெட்டியில் பதிவான தகவல்கள் அடிப்படையில் விபத்துக்கான காரணம் கண்டறியப்படும் என தகவல். விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் அதிர்ஷ்ட எண் 1206 என தகவல். லண்டன் பயணத்தை 12ஆம் தேதி 6வது மாதத்தில் திட்டமிட்ட நிலையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்காத துயரம். பல நூற்றாண்டுகளாக போராடி வெளிக்கொணர்ந்த வரலாற்றை ஒவ்வொரு நாளும் அழிக்க முயல்கிறது பாஜக அரசு. தமிழ் பாரம்பரியத்தின் உண்மை குறித்த சாட்சிகள் கிடைக்கும் போதெல்லாம் மத்திய அரசு பின்வாங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டெல்லி தமிழர் பிரச்சினை குறித்து அம்மாநில முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு குடியிருப்பு வசதி, வாழ்வாதாரம், குழந்தைகளுக்கு கல்வி வசதி அமைத்துக் கொடுக்க வலியுறுத்தல். கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் ரூபாய் அபராதம். மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். மருத்துவ கழிவுகளை பொது இடங்களில் கொட்டினால் குண்டர் சட்டத்தில் கைது. சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் RN ரவி. தன் மூச்சு அடங்கும் வரை அன்புமணிக்கு தலைவர் பதவியை வழங்க மாட்டேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம்.
குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என கூறியதை காப்பாற்ற முடியவில்லை எனவும் வேதனை. நடக்கிறத பார்க்கும்பொழுது, அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என் மூச்சுக்காற்று அடங்குற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன். அன்புமணியை பார்த்தாலே ரத்த அழுத்தம் அதிகரித்து மன உளைச்சல் உண்டாகிறது. தூக்க மாத்திரை போட்டும் தூக்கம் வராத அளவுக்கு பாடாய்படுத்துவதாகவும் ராமதாஸ் ஆதங்கம். அப்படிப்பட்ட வேதனை, தூக்கம் வரமாட்டேங்குது. தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா அவரை நினைக்கும் போதெல்லாம் இது ஏற்படுகிறது. ஜூலை 25ஆம் தேதி முதல் 100 நாட்கள் அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடை பயணம். பாட்டாளி மக்கள் கட்சி அறிவிப்பு. தாய் தந்தையை மதிக்க வேண்டும் என கூறினால் கோபம் வருவதாக அன்புமணியை சாடிய ராமதாஸ். கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அறிவுறுத்தியதின் பேரில் அன்புமணியை அமைச்சராக்கியதாகவும் பேட்டி. கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் எல்லாம் வற்புறுத்தியதன் பேரில் அந்த பொறுப்பை, அதாவது அமைச்சர் பொறுப்பை 35 வயசுல சுகாதார அமைச்சராக அவரை நியமிக்கும். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி அளித்து டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்க முயற்சித்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும்போது மக்களின் எதிர்ப்பு என்ன என்பது தெரியும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் போலி விவசாயி என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். தனக்கு சான்றிதழ் அளிக்கும் தகுதி பொம்மை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி காட்டம். தன்னை இளைய காமராஜர் என யாரும் அழைக்க வேண்டாம். கல்வி விருது விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தல். 2026 பற்றியோ இந்த காமராஜர், இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. கல்வி விருது வழங்கும் விழாவில் அரசியல் வேண்டாம். பள்ளி மற்றும் ஆசிரியர்கள் பற்றி மட்டுமே மேடையில் பேசுங்கள் எனவும் மாணவர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல். நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ், உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. தேங்க்யூ. விஜயை அப்பாவாக அண்ணனாக பார்ப்பதாக தாவேகா கல்வி விருது வழங்கும் விழாவில் மாணவி உருக்கம். தாவேகா கல்வி விருது விழா குறித்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனின் பேச்சுக்கு பதிலடி. வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதில் விஜய்ங்கிறவங்க தோல் மேலே கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு. ஆனால் அதில் இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா, எங்கள் அப்பாவா, எங்கள் அண்ணாவா, எங்கள் உயிராக அவங்கள நான் கருதுறோம். அப்படி இருக்கப்போ அவங்க சொல்கிறத இப்படியே அவங்க குடும்பத்துலேருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம், உயிராக இருக்கோம். தேங்க்யூப்பா. உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் 3 தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. தேர்தல் பணிகள் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவதற்கான பணிகள் குறித்து விவாதம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கட்சி தலைமையிடம் எப்போது வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற அனைவரும் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. செப்டம்பர் 17ஆம் தேதிக்குள் 234 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளையும் சந்திக்க முடிவு.
புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபடுவது குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆர்.எஸ். பாரதி பேட்டி. சார், இந்த உறுப்பினர் சேர்க்கை என்னைக்கு அதாவது முப்பது விழாவுக்குள்ளாக முடித்து அதுக்கேற்ற மாதிரி வகுத்துருக்கோம். ஜூன் 15 மற்றும் 16 ஆகிய 2 நாட்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு. வரும் 15ஆம் தேதி விவசாய பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்கிறார். சென்னை ராமாபுரத்தில் மெட்ரோ பணியின் போது தூண் சரிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த விவகாரம். உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு மெட்ரோ நிர்வாகம் 5 லட்சமும் எல்&டி நிர்வாகம் 20 லட்சமும் இழப்பீடு. சென்னை பனையூர் அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜயுடன் பரந்தூர் போராட்ட குழுவினர் சந்திப்பு. 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மேல்நிலை உயர்நிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கழகத்தினர் மனு. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் எதன் அடிப்படையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனை விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டது? அமலாக்கத்துறை பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டி தாக்கல் செய்த மனு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சைவ வைணவ சமயங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கு. தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையர் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முண்டாசுக்கட்டி வயலில் இறங்கி விதை விதைத்து குறுவை சாகுபடியை தொடங்கி வைத்த நாகை மாவட்ட ஆட்சியர். குறுவை சாகுபடிக்கு தேவையான விதைகள் மற்றும் உரம் போதுமான அளவு இருப்பதாகவும் பேட்டி. பெரிய அளவுக்கு தூர்வாரப்பட்டுள்ளதினால் கடைசி பகுதி வரைக்கும் இந்த மேட்டூரிலிருந்து துறக்கப்பட்டுள்ள தண்ணி போய் செய்வதற்கு வாய்ப்புண்டு. அதனால் நம்ம நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்கோடையும் அதிகமான அளவுக்கு நம்மளால் இந்த குறுவையில் பெரிய அளவுக்கு ஒரு சாகுபடி ஒரு மானாமதுரை அரசு மருத்துவமனையில் வயிற்று வலிக்கு வந்தவருக்கு காலாவதியான மாத்திரை கொடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. மாத்திரை வழங்கிய ஊழியர்களிடம் நோயாளி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பாம்பன் தெற்கு கடற்கரை பகுதியில் பலத்த காற்றின் காரணமாக நீரில் மூழ்கிய விசைப்படகு. படகில் இருந்த 6 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் படகை மீட்கும் பணி தீவிரம். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை முதல் 2 நாட்கள் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி. தென்னாப்பிரிக்க அணிக்கு 282 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயித்தது ஆஸ்திரேலியா.